பிரசித்தியா ஸ்கூல் லீவ்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஜாலியா அது பாட்டுக்கு அதோட வேலை போயிட்டு இருக்கு. நான் ஒரு வேலை இருக்கேன். டிசி இன்னும் கூப்பிடவே இல்லை. ஸ்கூல்ல இருந்து ஸ்கூல் முடிஞ்சிச்சானு டிசி கால் பண்ணவே இல்லை. அது பாட்டுக்கு அப்படியே இருக்கு. நாளைக்கு ஃபோன் பண்ணி டிசி கேட்கணும். சரி, இன்னைக்கு என்ன பிளானு? இன்னைக்கு வந்து 3-4 மாசமா ட்ரெஸ் வாங்கி வச்சு அந்த ட்ரெஸ் தூங்கிட்டு இருந்து இப்பதான் அதை எழுப்பி கூட்டு வந்திருக்கோம் டான்ஸ் எடுக்கலான்ட்டு. அதனால தான் கேர்ள்ஸ் வந்து இப்போ மார்னிங்கே போட்டாச்சு. இப்போ வந்து ஆனந்த் ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி சாப்பிட்டு இப்போ நாங்கள் வந்து டான்ஸ் எடுக்க போகிறோம். என்ன பாட்டு? பட்டுமா. என்ன படம்? எல்ஐகே. படம் வரதுக்கு முன்னாடியே ட்ரெஸ் எடுத்தாச்சு ஜனவரியில். அதுக்கப்புறம் படம் வந்து படமே தேட்டர் விட்டு போயிடுச்சு. இப்போ தான் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகிறாங்க. எப்படி இருந்தாலும் எந்த பாட்டாக இருந்தாலும் நம்ம நல்லா ஆடினா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பாட்டுக்கு நல்லா டான்ஸ் ஆடுறதுக்காக திருச்சியில் லொக்கேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு லொக்கேஷனாக போய் டான்ஸ் ஆட போகிறாங்க. அதுதான் இன்னைக்கான vlog. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாப்பிட்டு முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் காஸ்டியூம். மொத்தம் எத்தனை காஸ்டியூம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு? இந்த ட்ரெஸ்ஸுக்கு மொத்தம் 7 காஸ்டியூம் நினைக்கிறேன். 7 காஸ்டியூமா? 1 2 3 4 எங்கடா இன்னொரு 5 6 7. ஆமா 7 காஸ்டியூம். 7 காஸ்டியூம். ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் வந்து இந்த பேக்கும் இருக்கு அதோட. ஆமா, அது வந்து ரேடியோ மாதிரி இருக்கும். பட் நாங்க இந்த மாதிரி மேட்ச் பண்றோம். ஆனா இந்த பாட்டுக்கு வந்து இவங்க ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. Dress கேஜெட்ஸ்னு சொல்லி மாத்தி போட்டிருக்காங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். காட்டுற அளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா அது லைட்டு போயிடும். கிளம்புறதே 4 மணி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படியே டான்ஸ் ஆட நம்ம காஸ்டியூம்ஸ் காட்டிக்கலாம். ஓகே, இங்க பாத்தீங்களா? சூப்பராக நீ பேக் பண்ணி எல்லாத்தையும். எல்லாமே இருக்கு, பேக் பண்ணியாச்சு. அதே மாதிரி எல்லாமே இருக்கு. பேக் பண்ணதை கலைக்க வேணாம். ஓகே, நம்ம ட்ரெஸ் மாற்ற காட்டிக்கலாம். ஓகே ஓகே. பிரசித்தியாக்கு இந்த கேர்ள்ஸ் வச்சனா ஒரே சந்தோஷம். அப்படியே கீர்த்தி ஷெட்டி மாதிரி ஆயிட்டான். கீர்த்தி ஷெட்டி இங்க பாருங்க. அப்படியே உசி பேத்தி உடம்பு ரணகலமாக்கிறாங்க எங்க அம்மாவும் அவங்க அம்மாவும். இப்போ வந்து இந்த காஸ்டியூம்ல இந்த ஹேர் ஸ்டைல் வச்சு 4 ட்ரெஸ்ஸுக்கு, அதுக்கப்புறம் வேற ஹேர் ஸ்டைலில் 2 ட்ரெஸ்ஸுக்கு எடுக்கிற மாதிரி பிளான். ஃபர்ஸ்ட் இதே ஹேர் ஸ்டைலில் எல்லா கிளிப்ஸும் எடுத்துட்டு ஹேர் ஸ்டைல் மாற்றினோன்னா அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி அந்த இது எடுத்துடலாம். அவளும் கரெக்டா இதே மாதிரி பேங்க்ஸ் வச்சு கர்ல் பண்ணிருப்பா. கரெக்டா அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. வேற லெவல். இந்த மாதிரியா? ஆமா, கலச்சிராத. கால் வலியே இருந்தாலும் என் பேத்தி அட பார்க்க நான் போறேன். கண்ணத்துற மேக்கப் ஃபுல் டன். வேற லெவல்ல இருக்கப்போ குதிக்காத. இப்படிதான் சி வந்து ஃபுல் ரெடி. ஐ மேக்கப் காட்டு. கண்ணத்துற ஃபுல்லா ரெடி. கண்ணுக்கு வந்து ஹாலோகிராஃபிக் எஃபெக்ட் ஐலைனர் கொடுத்துருக்கேன். சின் டவுன் பண்ண. கண்ணை தர. கீழே வந்து பிங்க் ஷேட், மேலே வந்து க்ரீன் ஹாலோகிராஃபிக் லைனர். அது 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரும். அதாவது ஒரே லைனரில் இங்கே இந்த ஓரத்தில் வந்து லைட் க்ரீன், அப்புறம் டார்க் க்ரீன், அப்புறம் வந்து இன்னும் டார்க், அந்த மாதிரி வரும். செம்மையாக இருக்குது லுக்கு. சூப்பராக ஆடிடுவியா? ஆடிடுவேன். ஆடுறது எல்லாமே இப்படி நடந்து போறது அப்படிதான் இருக்கு. அம்மா ஹாய். ரசி என்ன வாங்க போற? பார்த்துட்டு இருக்கேன். செகண்ட் அவுட்ஃபிட்டோட ஒரு ஷார்ட் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஷார்ட் எடுக்கலாமா? அடுத்து என்ன ட்ரெஸ்ஸு? இப்போ வந்து 4th ட்ரெஸ்ஸு காரில் வந்து மாற்றிட்டுருக்கா. இந்த தாட்டி இருட்டியே போயிடுச்சு. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த வெளிச்சத்தில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இது எத்தனாவது ட்ரெஸ்ஸு? 4th-ஆ 3rd-ஆ 5th-ஆ? செம. இன்னும் ஒன்று தான் இருக்குது போல். சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. இதை போட்டு இருந்தால் கூட செம்மையாக இருக்கும்ப்பா பார்ட்டிக்கு. கொஞ்சம் அப்படியே பின்னாடி போ. வாவ், செமையா இருக்கே. சரி வா, அடுத்த ட்ரெஸ் மாத்து. இந்த பாட்டை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணோடனே பிரசித்தியாவும் சரஸும் இந்த பாட்டு எடுக்கணும்னு முடிவு பண்ணி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. ஆனால் டைம் இல்லை. சரி சென்னை போனோன்னு எடுத்துக்கலாம், இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பிளான் பண்ணால் சென்னை இப்போதைக்கு நம்ம போகல. லேட் ஆகிட்டே இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் வேறு வீணாக போயிருன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக பிளான் பண்ணி எடுத்தது தான் இந்த பாட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் ரோடு, கேஃபேட்டேரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஏரியாவில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அவுட்புட் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. குறிப்பாக அந்த ரோமா பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. பிரசித்தியா சொல்லவே வேணாம், இந்த பாட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சதுனால ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அதே
மாதிரி கிரேஸ்ஃபுல்லாக ஆடிருந்தா. எனக்கு இந்த பாட்டு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் எடுத்த ரீல்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரோமோ இப்போ வர இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கும் பாட்டு எடுத்து கொடுங்கன்னு சொல்லுது. ஆனால் அவளுக்கு ஸ்டெப்ஸ் அவ்வளோ கிளாரிட்டி இல்லாதனால எடுக்கிறது இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் அவளும் சூப்பராக கற்றுக்குவான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரசித்தியா டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அவுட்ஃபிட்டில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கணும் மென்ஷன் பண்ணுங்கள். A few moments later. ஒரு வழியாக டான்ஸ் வீடியோ முடிஞ்சுது. ஒரு 3 மணி நேரம் போராட்டம். மாற்றி ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி போட்டு ரொம்ப மாதமாக இதை பிளான் பண்ணி இப்போ தான் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சுது. இந்த பாட்டு வந்து எடிட் ஆகி ஃபுல் வெர்ஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து எங்கள் ஷார்ட்ஸ்லையும் இல்லை எங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி டான்ஸ் ரீல்ஸ்லாம் எடுக்கிறப்போ ஒரு பெரிய கேமராமேன்ஸ் ஒரு 2-3 பேர் கேமராமேன் டீம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமே ட்ரெஸ் மாற்றுறது, லொக்கேஷன்லாம் சேஞ்ச் பண்ணி எடுப்பாங்க. ஆனால் நாங்கள் அந்த பாட்டை நல்லா என்ன சொல்ல ரீட் பண்ணி திருச்சிக்குள்ளே எங்கெங்கே எடுக்கலான்றதை டிசைட் பண்ணி மேக்ஸிமம் அதை வந்து அவுட்புட்டாக வந்து ரீச் பண்ணிட்டோம். பார்க்க ரொம்ப விஷுவலாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதோட இன்புட்ஸ் எல்லாமே அதோட பேக் ஒர்க் எல்லாமே நாங்களே பண்ணோம். ஸோ மேக்கப், ஹேர் டூ, ட்ரெஸ்ஸு, நானும் மம்மியும் ட்ரெஸ் எல்லாம் டிசைட் பண்ணி முன்னாடியே வாங்கி வச்சு எல்லாமே அது செட் ஆகி அப்படி கம்ப்ளீட்டாக பார்க்குறப்போ எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ இதில் என்னன்னா குழந்தைங்களுக்கு அதே மாதிரி ட்ரெஸ்ஸு கண்டுபிடிக்கிறது தான் பெரிய ப்ராப்ளமே. பட் எனிவேஸ் அது நல்லபடியாக முடிஞ்சு அதை எடிட் பண்ணி வர வரைக்கும் எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து அதை பற்றி சொல்லுங்கள். போன வீடியோலாம் இதுக்கு முந்தின வீடியோலலாம் உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம். ஒரு புது பிஸ்னஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா. அது என்ன ஏதுன்னு வந்து ரொம்பவே எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ரிவீல் பண்ணிடலாமா பிரசி? பண்ணிடலாமா மம்மி? 3, 2, 1 ஹியர் நம்மளோட மம்மிஸ் மசாலா மேஜிக். ஸோ இதுதான் நம்மளோட புது பிஸ்னஸ். ஸோ அந்த மோஸ்ட் ட்ரெண்டிங்கான ஏபிசி மால்ட்லேருந்து நட்ஸ் பூஸ்ட், சாக்கோ மில்லட், ரெட் பனானா இந்த 4 தான் இனிஷியலாக நாங்கள் லான்ச் பண்ணுறோம். இதுக்கு மேலே வந்து நான்வெஜ் பொடி, வெஜ்ஜு பொடி, இந்த இட்லி பொடி இல்லை எல்லாமே வரப்போகுது. எல்லாமே மம்மி கைவண்ணத்தில். ஸோ அந்த மம்மிஸ் மசாலா மேஜிக்கோட எம்டி இது என்ன ஃபவுண்டர் நம்ம கூட இருக்காங்க, என் மதர் இன்லா. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? நாங்கள் சின்ன வயசுல நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தோம். நாங்கள் எப்போவே 5 பேர்த்தோட தான் இருப்போம். எனக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும். அதை என் பேத்திங்களுக்கு செஞ்சு பார்த்து ஆசைப்பட்டேன். இப்போ நீங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் நான் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு சரசும் விஜய் வேணும் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ எல்லாத்துக்கும் செஞ்சுருக்கேன். எல்லோரும் வாங்குங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மம்மிஸ் மசாலா மேஜிக் அப்படின்னு ஏன் நாங்கள் வச்சோம்னா மம்மியை வந்து என்ன சொல்கிறேன் எப்படி என் பிள்ளை கரெக்டாக சொல்லுது பார்த்தீங்களா? எங்கள் பிள்ளைங்க வந்து எங்களை மம்மின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆமாம், என் தங்கச்சி பசங்க எல்லாமே எங்கள் அம்மா வந்து பாட்டி, அத்தை, சித்திலாம் கூப்பிட மாட்டாங்க, மம்மின்னு கூப்பிட்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணோன்னே மம்மிஸ் மசாலா மேஜிக் அப்படின்ற பேரில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதோட லோகோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். மம்மியோட ஃபோட்டோ எடுத்து அவங்க ஃபீச்சர்ஸை வந்து ஹைலைட் பண்ணி மம்மியோட ஃபோட்டோ மாதிரியே க்ரியேட் பண்ணி நாங்கள் அதில் போட்டிருக்கோம். பக்கத்தில் வந்து காட்டு. மசாலா மேஜிக் இதை பார்த்தீங்கன்னா எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. என் பேத்திங்களுக்கு எப்படி உடம்பு ஹெல்த்தாக கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன்னா அது மாதிரி உங்களுக்கும் கொடுக்குறேன். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மம்மி எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். சமையல்ன்றது ஒரு அற்புதமான கலை. இந்த பேக்கெட்டில் எங்களோட கலை அடைச்சி உங்களுக்கு வந்து அதை கொடுக்குறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து டெக்னிக்கலி நாங்கள் ரெடி பண்ணி தரதை வந்து சாப்பிட போகிறீங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மறக்காமல் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு எங்களுக்கு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டாக கொடுங்க. எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு ஒவ்வொரு ப்ராடக்ட்டை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ கலர்ஸ்லாம் வந்துருக்குன்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன கலர் வேணுமா கீழே அது என்ன இது எதுவுமே நான் சொல்லி கொடுக்கல. அவளா பேசுறியா? நீ சொல்லுக்கடி. இது பேர் என்ன? ஏபிசி மால்ட். இது பேர் என்ன? நானே சொல்லிட்டேன். ஏபிசி எடுத்து காட்டு. இது ஏபிசி மால்ட். இந்த ஏபிசி மால்ட் உங்களுக்கும் வேணும்னா கீழே இருக்க நம்பர் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து சாக்கோ மில்லட் நட்ஸ் பூஸ்ட். அது இது நட் பூஸ்ட். உங்களுக்கு இந்த இது வேணும்னா கீழே
நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு சாக்கோமிலேட். இதுல யார் போட்டோ போட்டிருக்கிறோமோ என் போட்டோ தான். நீ தான் பண்ணியா? இது என்ன? இது ரெட் பனானா. சூப்பர். இது உங்களுக்கு வேணா கீழே இருக்க நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி இதில் வந்து மம்மி உருவாக்குன மில்க். எப்படி கண்ணு இவ்வளோ அழகாக பேசுகிற? vlogging கேர்ள். என் அக்கா பார்த்து தான் நான் பேசுறேன். சரி நீ தெளிவாக சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து க்ளீனான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடிக்டிவ்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் செல்ஃப் லைஃபே பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மாதம் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். எந்த இது இல்லாமல் நல்லா சத்தான பொருளாக சாப்பிடுங்க, நல்லா வாழுங்க. ஜெய்ஹிந்த். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து பனானா தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நட்ஸு பூஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸு நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். மில்லட்ஸ் உங்களுக்கு தெரியும், ரீசன்ட் டைம்ஸில் சிறுதானியங்கள் வந்து ரொம்பவே பாப்புலர். அது எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக செய்யறதுக்கான ரெசிபிலாம் யோசிக்க வேணாம். எல்லா சத்தும் இது ஒன்றில் உங்களுக்கு கிடைச்சிடும். இது ஹாட் மில்க்லேயும் கொடுக்கலாம், கோல்ட் மில்க்லேயும் கொடுக்கலாம், ஐஸ்கிரீமாவும் மாற்றி கொடுக்கலாம், வெறும் ஆயிலையும் சாப்பிட்லாம். ஆமாம், அது எல்லா ரெசிபியும் நான் உங்களுக்கு வந்து வர வர நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நட்ஸ் பூஸ்ட்டு இதில் எல்லா விதமான நட்ஸும் வந்து சேர்த்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லாம் கேரட்டு, பீட்ரூட்டு, பனானா இதெல்லாம் வெறும் வாயில கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பின்னாடி பார்த்தா படிக்க தெரியாதவங்களுக்கு, அதனால இந்த மாதிரி தெரியாத மாதிரி இருந்தால் அவங்க குடிச்சிடுவாங்க. ஸோ அது ப்ரோமா என்ன சொல்ல வருதுன்னா, நாங்கள் சொல்லதை பார்த்துட்டு அது ஒரு டிரைவேட்டிவ்ல எடுத்து அது ஒரு கன்சர்வேட்டிவாக உங்களுக்கு படிக்குது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ரோமாக்கு நான் எதுவுமே சொல்லி தரல, அவளாவே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. சரி ரோமா, இப்போ இந்த 4 ஃப்ளேவர்ல நீ எல்லாமே குடிச்சிட்ட. இதுல இருக்கல உனக்கு எது ரொம்ப பிடிச்சது? சொல்லு. என்ன திரும்பி திரும்பி அங்கே இது சாக்கோ. அவளை சொல்லணும். சாக்லேட். சாக்கோமிலேட் தான் ரோமாவோட ஃபேவரட்டா. நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்த்து எது உங்களோட ஃபேவரட்னு கமெண்ட் பண்ணு. ஒரு பிராண்ட், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதை பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 6 months-ஆ. ஃபர்ஸ்ட் நேம் என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் போச்சு. எங்கள் அம்மா பேரில் ஆரம்பிக்கணுன்றதான் என்னோட ஆசை. அதனால தான் மம்மிஸ் மசாலா மேஜிக்னு பேரை சூஸ் பண்ணேன். பேரை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான டிசைன், ஒரு பிராண்டாக நம்ம லான்ச் பண்ணுறப்போ ஒரு பிராண்டிங் தான் பெரிய பார்ட். நம்ம போஸ்டர் எப்படி இருக்குது, நம்ம ஃபோட்டோ எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்ம பவுச் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு நிறையா ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த பவுச்சை நாங்கள் சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணுறப்ப அந்த லோகோ, ஏன்னா ஹார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து லோகோ தான். இது ஒரு கனெக்டோடு இருக்கணும், சும்மா பேருக்கு மம்மின்னு போட்டால் போதாது அப்படின்னு சொல்லிட்டு மம்மிஸ் மசாலா மேஜிக்கோட லோகோவை எங்கள் அம்மாவோட ஃபோட்டோவாக சூஸ் பண்ணேன். பவுச்செல்லாம் இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ஐடியாஸ்க்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைனர் தான். எப்பயுமே ஒரு டிசைனரோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற ஐடியாஸை கனெக்ட் பண்ணி அவங்களோட இன்புட்ஸை ஆட் பண்ணி பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணுறது. எப்படின்னா ஒரு செஃப் செஞ்சதுக்கப்புறம் பிளேட்டிங் பண்ணுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு கனெக்ட் தான். நான் நிறையா பேர்த்திட்ட பேசினேன், நிறையா டிசைனரோட காலில் கனெக்ட் பண்ணேன், சின்ன சின்ன ஒர்க்ஸும் பண்ணேன். ஆனால் அந்தளவுக்கு எனக்கு பெருசாக ஒரு இம்ப்ரெசிவாக இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் நம்மளோட ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதோ எல்லாத்துக்கும், ஏன்னா இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் வருது இல்லை, நம்ம ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதோ எல்லாத்தோட கோலாக இருக்கும். அப்போ வந்து எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் இந்தியா சுதாகர் பிரதர். அவர் வந்து ரோமாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே நம்ம ராம்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் பண்ணோம்ல, அதுக்கான பேக்ரவுண்ட்லாம் அவர் தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க 25 இயர்ஸாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ரொம்ப சாஃப்டான பர்சன். அவருக்கு ஒரு கால் பண்ணி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அது மாதிரி இந்த ஐடியா, என்னோட கம்பெனி பேர் வந்து மம்மிஸ் மசாலா மேஜிக், எங்கள் அம்மாவோட கனெக்டில் இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி லோகோ வேணும், எப்படி இப்படின்னு நிறையா ஐடியாஸ் கொடுத்தேன். சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணானா, சரி பிரதர் உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லிட்டு சில ரிசல்யூஷனில் ஃபோட்டோஸ் வாங்கினார். வாங்கிட்டு நான் சொன்ன ஐடியாவை பக்காவாக கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. மம்மிஸ் மசாலா மேஜிக்கோட லோகோ கிரியேட் பண்ணி அழகாக எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சாரா கிச்சன்ன்றதை வந்து ஒரு டேக்லைனாக நான் யூஸ் பண்ணேன். அதையும் வந்து கரெக்டாக அந்த ஃப்ளேவர் வருது பாருங்கள், அந்த ஃப்ளேவர் வந்து அதில் சாரா கிச்சன்ன்ற மாதிரி வர மாதிரி ரொம்ப இனோவேட்டிவாக பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம அந்த பவுச் பேக்கேஜஸில் வந்து என் பொண்ணுங்க ஃபோட்டோ தான் வேணும், எனக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கனெக்ட் எனக்கு கிடைக்கும். ஏன்னா எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ப்ராடக்ட் வாங்க போகிறாங்க, அவங்களுக்கு எங்கள் ப்ராடக்ட்டுன்றத ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணுன்றதுக்காக ரோமோ ஃபோட்டோவும் பிரசித்தியா ஃபோட்டோவும் போடணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் முதல்ல ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. நார்மலாக இந்த ட்ரிங்க் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போட்டால் கலரோட மேட்ச் ஆகாது, சில போஸாக நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்க, நான் செட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோஸும் வாங்கி செட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அனுப்பிச்சி விட்டாங்க. ஃபோட்டோவோட எப்படி வரும், ஃபோட்டோ இல்லாமல் எப்படி வரும், அந்த கலர் காம்பினேஷன் அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறது பாருங்கள், எல்லாமே
ஒரு வாட்டி இல்லைங்க 4 வாட்டி மாற்றி ஒவ்வொரு கரெக்ஷனாக சொல்லி பேக்கேஜே எடுத்துக்கோங்க. இந்த ஏபிசி மால்ட்டுக்கு பிரசித்தியா ஃபோட்டோவை முன்னாடியும் போட்டாங்க பின்னாடியும் போட்டாங்க. பட் பின்னாடி போடுறப்ப அந்த கசகசன்றதுனால அதை எடுக்க சொல்லிட்டேன். முன்னாடி மட்டும் போட்டதை பாருங்கள். இந்த ஃபோட்டோவே நாங்கள் எடுக்கலை. இது சூப்பராக ரீக்ரியேட் பண்ணி அந்த ரோஸ் கலரோட ரோஸ் பேண்ட்டு ஸோ அப்படியே ஸ்கேட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி அந்த ஏபிசியோட கண்டென்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். எப்பயுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ் தான். அதே மாதிரி நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், வெளில போய் வர முடியாது. ஒரு இடத்துல உட்காந்து முன்னாடி டிசைன் என்ன பண்ணுவாங்க, போய் உட்காந்துக்குவாங்க, இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க 1 hour நம்ம வெளில போயிடுவோம். அந்த ஒர்க் அப்படியே பாதியில் நின்றோம். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே த்ரூ ஃபோன் தான். ஃபோனில் நம்ம இன்புட்ஸ் கொடுத்தோம்னா அவங்க பக்காவாக அதை வந்து அவங்க இன்புட்டோட சேர்த்து நான் சொன்ன மாதிரி பிளேட் பண்ணி பக்காவாக பேக்கேஜ் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த வந்து நான் எல்லாத்துலேயும் இதோட டிசைன்ஸை வந்து என் ஃப்ரெண்ட்ஸு என் ஃபேமிலி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வெல்விஷர்ஸ் எல்லாத்துலேயும் காட்டினா எல்லாமே இந்த டிசைன் தான் எக்ஸலண்ட்டுன்ட்டாங்க. நீங்களும் வந்து ஒரு பிராண்டை உருவாக்குறதுனாலும் இல்லைன்னா உங்கள் பிராண்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கிரியேட்டிவ் இந்தியா சுதாகர் பிரதரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க வெப்சைட்ஸும் பண்ணுறாங்க, டிஜிட்டல் ஆட்ஸும் ரன் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பேக்கிங்கு லேபிளிங் எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குறாங்க. 25 years எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், எல்லா வேலையும் பக்காவாக முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியாச்சு. ரொம்ப திங்க் பண்ணி பிளான் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்டாக நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம். நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். கண்டிப்பாக ஹெல்த்தியான ஃபுட்டு, ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாத ஃபுட்டு. எங்கள் அம்மா வந்து எப்படி ஒரு பாட்டி பேத்திங்களை பார்த்துக்குவாங்களோ அந்த மாதிரி ஒரு கனெக்டடான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. பிரசித்தியா சூப்பரா அண்ணன். Thank you so much. நான் யோசி பாபுவும் கிரெடிட் பண்ணாத என்ன கேரக்டரா நடிச்சிருந்தேன். கேமியோ பண்ணாங்க மேடம். அது கேரக்டரா நடிச்சிருந்தாங்களா? இதெல்லாம் பண்ண எனக்கு எந்த பாராட்டும் இல்ல மக்களே. என்ன யாரு மூளை பாராட்டாங்க? இவங்க தான் வந்து மூலதனம். இவங்க வந்து என்ன சொல்றது பிரசன்டர்ஸ். நான் வந்து பாஸ்டர்ஸ் என்னமோ. ஸோ கண்டிப்பா டான்ஸ் வந்து வித் மியூசிக்கோட யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் இருக்கும். அதை போய் பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எங்க அப்பா டெய்லி எங்க அம்மா வீடியோ எடுக்கும்போது ஒரே பேசி வீடியோ எடுக்கவே விட மாட்டாரு. நைட் ஆயிடும். அதே மாதிரி எங்களோட நியூ பிசினஸ் வெஞ்சர் மம்மிஸ் மசாலா மேஜிக்கு கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும்னா மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன், அதில் ஆர்டர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கேன், நியூ ஆஃபர்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்டேட்ஸ்லாம் அதில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் இட்ஸ் விஜய். This is Prasidia Vijay. நான் ராமி. Take care. Bye bye. Love you all partners. Bye.